பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களே பகை என்று ஒரு கட்டுரை எழுதினேன். ஏனென்றால் முன்னேறியவர்கள் வெளியே வந்தால்தான் முன்னேற வேண்டியவர்கள் அந்த இடங்களை பெற முடியும். அஞ்சலை அம்மாளை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு பெற முடியாது. அஞ்சலை அம்மாளுக்கு என்ன கொள்கை என்று அஞ்சலை அம்மாளுக்கு தெரியாது. ஏதோ மக்கள் இவன் மீது ஆட்சியை திணித்து விட்டார்கள். ஒரு 1.5 ஆண்டுகள் ஒன்னானம்பர் அயோக்கியத்தனம். அந்த மனிதனை சிறையிலே நீ மந்திரியாக ஆக்குவாய். கவர்னர் உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பார். ஆனால் தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி நீ மந்திரியாக ஆக்குவாய். அதை இந்த நாடு சகித்துக் கொள்ளும் என்றால் இந்த நாடு தீப்பிடித்து எரியட்டும் என்று சொல்லுவேன். எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் கடுமையாக எதிர்த்து புதிய கொள்கைகளை வகுத்து கொண்டு நாடு என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கேற்ப அதிமுக தன்னை மாற்றி அமைத்து கொண்டு நடத்தும் என்று நீ சொல்லு. 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருவாய். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ நீண்ட நாட்களாக திமுக பாஜக எதிர்ப்புன்ற செயல்பாட்டில் இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு வார காலமாகவே அப்படியே பாஜகவை நெருங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் டீலிமிட்டேஷனில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு சொன்னதுலேருந்து அந்த சூழ்நிலை தெரியுது. இது என்ன காரணம் சார்? இல்லை, இது ரொம்ப இந்த படுக்கையை மாற்றுகின்ற விவகாரம் ரொம்ப அசிங்கமான விவகாரம். அதாவது எந்த காலத்திலும் வடபுலத்திற்கு தென்புலம் எதிர்ப்பு, ஆகவே வடநாட்டு கட்சிகளுக்கெல்லாம் தென்னாட்டு கட்சிகள் எதிர்ப்பு என்ற நிலை ஒரு கட்டம். பிறகு இவர்கள் கூட்டணிகளில் மந்திரிகளாக இருந்தார்கள். காங்கிரஸ் கூட்டணியை கவிழ்த்ததே ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும் செய்த ஊழல் தானே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கை என்ற நிலையில் பிஜேபிக்கு கடுமையான எதிரியாக திமுக இருந்தது. இந்துத்துவா எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, அப்புறம் கல்விக் கொள்கைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு எப்பொழுதும் பிஜேபி முயன்று வருகிறது என்கின்ற எதிர்ப்பு, இப்படி பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன. ஆகவே இவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் கூட்டணியை உருவாக்கி கொள்வார்கள் என்றால் பிஜேபி எதிர்ப்பு கூட்டணியை தான் உருவாக்குவார்கள். திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார்கள். திமுக போன்றவை இவர்களெல்லாம் கூட்டணி சேருவதற்கு பெரிய கொள்கை பேசுவார்கள். அந்த கொள்கை அதிமுகவிடம் இல்லை போலவும் பிறரிடம் இல்லை போலவும் தங்களிடம்தான் இருப்பது போலவும் இவர்கள் பேசுவார்கள். விழித்தால் எழுந்தால் இந்த திருமாவளவன் சனாதனம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆகவே இந்த அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருந்த நிலை போய் இப்பொழுது காங்கிரஸோடு ஏற்பட்ட பகை காரணமாக, ஒரு பகை என்பது நம்முடைய கொள்கையை மாற்றக்கூடாது. அந்த பகை அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டாம். திருமாவளவன் உழட்டல் பேர் வழி. அதனாலே அவர் சொன்னார் காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் தாவேகா கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து இருக்க வேண்டும். திமுக பிஜேபி எதிர்ப்பில் நாம் உறுதியாக இருப்பதற்கு அது துணை புரியும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், பிஜேபி எதிர்ப்பது தான் முக்கியம். தவிர தனித்து நின்று வைத்தால் என்ன, கூட்டணியாக நின்று வைத்தால் என்ன? பாராளுமன்றத்தில் இவருடைய நடவடிக்கை எதிர் நடவடிக்கை, அவ்வளவுதான். இதற்கு இவர்களோடு சேர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எப்படி தாவேகாவோடு சேர முடியும்? திமுக சேர முடியாது. ஆகவே காங்கிரஸ் வேறு பெருந்துரோகம் செய்துவிட்ட ஒரு நிலையில் அதை அமைதிப்படுத்தி கொண்டு போவது என்பது நடக்கக்கூடிய ஒன்றில்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அந்த எதிர்ப்பு கொள்கையில் சரியாக இருந்தால் சரிதான். வாக்களிக்கின்ற போது நீங்கள் யாராக உங்களுடைய முகத்தை காட்ட விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்பொழுது இவர்கள் வெளிப்படையாக ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், பெண்கள் மசோதாவிற்கு நாங்கள் வாக்களிக்கப் போகிறோம், பெண்களின் ஒதுக்கீடு மசோதாவுக்கு. இது ஏற்கனவே நடந்தது. அப்பொழுது இவர்கள் வாக்களிக்கவில்லை. போன தடவை தேர்தலின் போது அவர்கள் பாராளுமன்றத்தை கூட்டி அவசரமாக நிறைவேற்ற பார்த்தார்கள். அப்பொழுது திமுக வெளியே தான் இருந்தது, அப்பொழுது ஆட்சியில் இருந்தது, கடுமையாக எதிர்த்தார்கள். இப்பொழுது இந்த ஒதுக்கீடு கொள்கைகளே தேவையில்லாத ஒன்று. இளைஞர்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, பெண்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, அவர்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் வருவது எளிதில்லை என்பதினாலே அவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு தேவையாக இருந்தது. இல்லாவிட்டால் அவர்கள் தன்னை விட கூடுதலான ஜாதி மக்களிடம் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ வருவது எளிதில்லை என்பதினாலே அம்பேத்கர் அதற்காக போராடினால், அந்த காந்தி அதற்காக உண்ணால் நோன்பெல்லாம் இருந்தார், இந்த மாதிரி பாராளுமன்றத்தை பிரிக்கக்கூடாது என்று. இருந்தாலும் கடைசியில் ஒப்புக்கொண்டார்கள். ஒரு முறை ஒதுக்கீடு வந்துவிட்டால் பிறகு எடுக்க முடியாது.
அது ஒரு பெரிய சிக்கல். இன்னொரு 150 ஆண்டுகள் ஆனாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் பூராவும் நாடாளுகின்ற நிலைமை ஏற்பட்டாலும் அப்பொழுதும் நீங்கள் எடுக்க முடியாது. மாயாவதி முதலமைச்சராக வந்துவிட்ட பிறகும் கூட அவர்கள் தாழ்ந்தவர்களாகவே ஒதுக்கீட்டுக்குள்ளவர்களாகவே தங்களை காட்டிக் கொள்வார்களே தவிர ஒரு கட்டத்தில் அதை எடுப்பது என்பது எளிதில்லை. நான் சொல்லுகிறேன், வளர்ந்தவன் முன்னேறியவன் எல்லாம் அவன் கலெக்டர் ஆகி விடுகிறான், ஹரிஜனாக இருக்கிறவன். பிறகு அவன் மேட்டுக்குடி மக்களோடு சேர வேண்டியதானே. அவன் கலெக்டருக்குரிய அதிகாரத்தோடு அவன் நடப்பான். அவனுக்கு கார் கதவை திறந்து விடுவதற்கு ஒருவன் நிற்பான். அவன் என்ன தாழ்த்தப்பட்டவன்? ஆகவே உண்மையான தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த மீதி இடங்களை அடைய விட மாட்டார்கள். இவர்களும் சேர்ந்து அந்த ஒதுக்கீட்டில் பங்கு. ரிசர்வேஷன் வேண்டான்றீங்களா நீங்கள்? இல்லை, ரிசர்வேஷன் உண்மையிலேயே எவன் முன்னுக்கு வந்தவனும் அவன் வெளியே வந்து விட வேண்டும். கிரீமி லேயர் வெளியே வந்துடும். கிரீமி லேயர் வெளியே வர வேண்டும். கிரீமி லேயர் வெளியே வருவதில்லை. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் கிரீமி லேயர் வெளியே வந்து விடுவான். இங்கே அது கிடையவே கிடையாது. அதனாலே காலமெல்லாம் கலெக்டர் ஆனவன், ஆர்டிஓ ஆனவன், செக்ரட்டரி ஆனவன் எத்தனை பேர் இந்த ஒரு 60-70 ஆண்டுகளில் அவர்களும் திரும்ப அவர்களுடைய பிள்ளைகளை ஒதுக்கீட்டுக்குள் கொண்டு போவார்கள். அதன் மூலம் அவனுடைய சமூகத்தைச் சேர்ந்த தாழ்ந்த மனிதனுக்குத்தான் எதிராக இருக்கிறானே தவிர. நான் முன்பு ஒரு தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களே பகை என்று ஒரு கட்டுரை எழுதினேன். ஏனென்றால் முன்னேறியவர்கள் வெளியே வந்தால்தான் முன்னேற வேண்டியவர்கள் அந்த இடங்களை பெற முடியும். 75 ஆண்டுகளில் கடைசி மனிதனும் முன்னேறி வெளியே வந்து விட வேண்டும். பிறகு இந்த கோட்டாவை எடுத்து விட வேண்டும். நான் சொல்வது தெரியா. இவர்கள் அப்படி இல்லை. இந்த 10% பேர் திரும்ப திரும்ப அதனுடைய பலனை அடைந்து கொண்டிருப்பார்கள். தகப்பன் டாக்டராக இருப்பார், மகன் டாக்டர் ஆவார், பேரன் டாக்டர் ஆவார். அப்புறம் மாடு மேய்த்தவன் மாடு மேய்த்து கொண்டே இருப்பான், உழுகிறவன் உழுது கொண்டே இருப்பான், அடிமட்ட வேலையை செய்கிறவன் செய்து கொண்டே இருப்பான், கூலியாகவே இருப்பான். இந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த தன்னல அக்கறை சக்திகள் அரசியலில் செலுத்துகின்ற ஆதிக்கம் காரணமாகத்தான் ஒரு சமத்துவ நிலைமை சமுதாயத்தில் ஏற்படுவதில்லை. சரி, ஒதுக்கீடு கூடாது என்பதல்ல. மகளிர் ஒதுக்கீடு என்பது என்ன சொல்றாங்க? மகளிர் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் பெண்கள் எல்லாம் படிக்கிறார்கள், எல்லோரும் வருகிறார்கள். சும்மா ஒதுக்கீடு என்று சொல்லி அப்புறம் நம்முடைய நகராட்சி கழகங்களில் ஒதுக்கீடு. பிறகு ஒரு சேர்மனை உட்கார வைத்துக்கொண்டு புருஷன் இங்கே வந்து ஆடியன்ஸில் உட்கார்ந்து கொண்டு மூக்கை சொல்லுவார். அப்படி என்றால் ஆமாம் சொல்லு, தலையை சொல்லுவார், இல்லை என்று சொல்லி இதெல்லாம் நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தகுதியாக சரோஜினி நாயுடுவை போல அறிவை பெறு. ஜவஹர்லால் நேருவுக்கு நிகராக சுதந்திர போராட்டத்தில் முன்னிலையில் நின்று கிருபலானி மனைவி சுஜேதா கிருபலானி தானாகவே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். கிருபலானி வெளியே இருந்தார், எதிர்த்தரப்பில் இருந்தார். சுஜாதா காங்கிரஸிலே இருந்தார். அவர் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை ஒட்டி அதில் இருந்தார். கிருபலானி ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவல். அவர் நேரு வைத்து வெளியே போய்விட்டார். அவர் முதலமைச்சராக இருந்தார். இந்திரா காந்தி எந்த கோட்டாவில் வந்தார், ஜெயலலிதா எந்த கோட்டாவில் வந்தார். தகுதியோடு போட்டியிடுவதற்கு வைத்தால்தான் அவர்கள் ஆட்சியில் அமர்கின்ற போது தகுதியோடு போட்டியிட முடியும். அல்லது விஜய் ஆட்சி நடத்தியது போல தான் நடத்த முடியும். ஆகவே இந்த பெண்கள் ஒதுக்கீடு என்பது சும்மா பெண்களுக்கு நன்மை செய்வது போல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்கள். ஆனால் இருக்கிறவன் இதெல்லாம் தேவையில்லை. போட்டியிட்டு அவர்கள் வர விரும்பினால் ஜெயலலிதாக்களும் இந்திரா காந்திகளும் நிறைய உருவாவார்கள். பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தால் வலிமையானவன் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் ஒன்றும் புரியாதவர்களை உள்ளே வைத்துக்கொண்டு அந்த கைதுக்குவதற்குரிய ஆளாகவும் அதிகாரத்தை அனுபவிப்பதற்குரிய ஆளாகவும் அவர்கள் இருப்பார்களே தவிர ஒரு நாடாளுகின்ற விவகாரம் அது. அதை நம்முடைய இந்த மேயர் மாதிரி சேகர் பாபு சொல்வதை கேட்டுக்கொண்டு மேயர் இது எதுக்கு என்று கேட்கிறேன். தகுதியானவன் தகுதியாக அதை நடத்தட்டும். நிர்வாகம் நடத்த வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதற்காக அதிகாரத்துக்கு வருகிறோமே தவிர அந்த சுகத்திற்காக இல்லை. இப்பொழுது விஜய்க்கு முதலமைச்சரானது முன்னும் பின்னும் 28 கார்கள் ஓடுகின்ற அந்த தனக்கு பாதைகள் சாலைகள் நிறுத்தப்படுவதும் மக்கள் நிறுத்தப்படுவதும் 28 கார்களில் முன்னும் பின்னும் பவனி வருவதும் முதலமைச்சராகிவிட்ட பூரிப்பை ஏற்படுத்துமே தவிர நீ அதிகாரத்தை மக்களுக்கு சரியாக கொண்டு செலுத்தாவிட்டால் மக்கள் அதனால் பயன்பெற மாட்டார்கள். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க. பட் விஜய் அரசு வந்து சிறப்பாக இருக்கிறது, ஊழலை ஒழித்து விட்டது, ஊழலை ஒழிப்பதற்கு எண்கள் கொடுத்துருக்காங்க, அமைச்சர்கள்லாம் தூய்மையாக நடந்து கொள்கிறார், எந்தவித ஊழலும் இந்த அரசாங்கத்தில் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஊழல் ஒழிப்பு என்பதனுடைய அதன் பேரில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்த மந்திரிகளை வாங்க விடாமல் ஓரளவுக்கு செய்கிறார்கள். அது பாராட்டத்தக்கது தான். ஏனென்றால் 50 ஆண்டுகளாக நாரி போன நாடு இப்பொழுது வெளிப்படையாக ஒரு மனிதன் நானும் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனை விட மாட்டேன் என்று சொல்வதில் ஒரு முரண்பாடு என்ன அவர் செய்கிறார் என்றால், அவருக்கு ஆள் தேவைப்படுகின்ற போது இவரும் அந்த பணத்தை கொடுத்தோ அல்லது அதிகாரத்தை தந்தோ அல்லது அயோக்கியனை அரவணைத்து கொண்டோ அவனுடைய வழக்குகளை அது ஊழல் தான்.
ம். குட்கா விஜயபாஸ்கரை எதற்காக நீங்கள் கட்சியில் சேர்க்க வேண்டும்? ம். எதற்கு அந்த பேருந்து விஜயபாஸ்கர் கரூர் எதுக்காக கட்சியில் சேர்க்க வேண்டும்? எதற்காக சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்களெல்லாம் அரவணைக்கப்பட வேண்டும்? அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த வழக்குகள் அமுக்கி வைக்கப்பட வேண்டும் 5 ஆண்டுகளுக்கு தொந்தரவு இல்லாமல். இதுதான் இவர்களுடைய கோரிக்கை. மந்திரியாக முடியாது, இவர்களுடைய கோரிக்கை தான். அவர்கள் என்ன என்றால், நான் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு போட்டுக்கொள்கிறேன், பாலாஜியின் மீது, செந்தில் பாலாஜி மீது போட்டுக்கொள்கிறேன், குட்கா விஜயபாஸ்கரின் மீது போட மாட்டேன் என்று சொல்லுகின்ற பாகுபாடே உங்களுடைய நேர்மையை ஐயுற வைக்கும். அது நல்ல முறை இல்லை. மேன் ஆஃப் கன்விக்ஷனாக இருக்க வேண்டும். ராஜாஜி மாதிரி இருக்க வேண்டும், காமராஜ் மாதிரி இருக்க வேண்டும். அவர்கள் தப்பானவர்களை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவன் நாட்டை கெடுக்கிறான். பிள்ளை நடுவீட்டில் அறியாமையின் காரணமாக மலம் கழித்தாலும் அதை போட்டு தப்புன்ற கையிலே அடிக்கிற போது பிள்ளையை கண்டித்து அந்த பழக்கத்திற்கு ஆட்படாமல் செய்து அதை தூய்மைப்படுத்துவோம். அதுபோல் நீங்கள் தப்பான மனிதர்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அவர்களை அரவணைப்பது, அப்பொழுதுதான் நாம் ஆட்சி நடத்த முடியும். ஏனென்றால் ஆள் வேண்டும். எம்எல்ஏ பதவி எவன் ராஜினாமா செய்வான்? ஊழல் செய்கிறவன் ராஜினாமா செய்வான். அவனுக்கு என்ன முக்கியம் என்றால் இந்த ஊழல் வழக்குகள் பெரிதுபடுத்தப்படக்கூடாது. இல்லாவிட்டால் அந்த நடத்திய கல்குவாரிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். விஜயபாஸ்கரெல்லாம் ஒரு மலையையும் விடுவதில்லை. பாதி மலைகள் காணாமல் போனதற்கு அத்தகைய அயோக்கியத்தனம் தான் காரணம். இதையும் நீ செய்வதற்கு என்ன தடை என்று கேட்கிறேன். உனக்கு ராஜாஜியை போல படிப்பில்லை, சிந்தனை இல்லை என்கின்ற காரணத்தினால் இதில் உனக்கு அழுத்தம் இல்லை. ஆனால் சரி, ஒரு ஊழல் செய்யக்கூடாது, தேவையில்லை, நாம் பணம் வைத்திருக்கிறோம், நாம் அதை செய்ய வேண்டாம், மக்கள் அதை விரும்புவார்கள், நமக்கு ஓட்டு போடுவதற்கு எந்த கொள்கையும் காரணமில்லை, அஞ்சலை அம்மாளை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு பெற முடியாது. அஞ்சலை அம்மாளுக்கு என்ன கொள்கை என்றால் அஞ்சலை அம்மாளுக்கே தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்லுவேன், சுதந்திர போராட்ட வீரர் அவர், அதற்காக சொல்லவில்லை. ஐடியாலஜி என்பது மார்க்சிசம் லெவலில் அப்படி எல்லாம் உள்ள ஐடியாலஜியை பின்பற்ற வேண்டிய ஒரு நாட்டில் நான் இங்கே முரண்பாடான தலைவர்களெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ மக்கள் வந்து இவன் மீது ஆட்சியை திணித்து விட்டார்கள். அதாவது ரொம்ப நொந்து போன மக்கள். என்ன எதுக்கெடுத்தான் 2 கழகங்களும் வேண்டான்ட்டு, ரெண்டும் வேண்டாம், ரெண்டும் இவன் அவன் காலத்தில் அவன் செய்வான், இவன் காலத்தில் இவன் செய்வான். ஆக 2 பேரில் ஒரு 30 மந்திரி இருக்கிறான் 2 கட்சியிலும். பெரும் கொள்ளை அடித்தவன், அடிமட்டம் வரையிலும் அந்த கொள்கை ஊழல் புறையோடி இருக்கிறது. சேர்மனாக இருக்கிறவன், கவுன்சிலராக இருக்கிறவன், பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவன், ஒருவனும் பாக்கி கிடையாது. அப்புறம் நகர செயலாளராக இருக்கிறவன், கிராம தலைவராக இருக்கிறவன், அவனுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டும், மற்றது செய்ய வேண்டும். ஆக மொத்தம் இந்த நாட்டை பல லட்சம் கோடி ரூபாய்க்கு 50 ஆண்டு காலமாக இவர்கள் சுரண்டினார்கள். அதன் மீது ஏற்பட்ட கோபம், இங்கே பாருங்க, கோடை செலவுக்கு பணம் கொடுத்தார் ஸ்டாலின். ஆமாம். அப்புறம் 3 மாத பணத்தை சேர்த்து கொடுத்தார். மத்தியானம் மேட்னி ஆட்டம் பார்ப்பதற்கு பையனுக்கு பணம் கொடுத்தார், மாதம் 1000. பெண்ணுக்கும் பணம் கொடுத்தார். இப்போ முன்பெல்லாம் அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தொகை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது படிக்காதவர்களே கிடையாது, இடமில்லை. அவ்வளவுக்கு எல்லாரும் தானாக படிக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ரூபாய் நான் கேட்கிறேன். அதே ஒரு காலத்தில் அம்மா தாலியே தருகிறேன், தங்கத்து 1 பவுன் தருகிறேன் என்று சொன்னபோது பெண்ணெல்லாம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முந்திய நிலை. அப்புறம் இப்பொழுது எல்லாம் தயாராகி வந்து விட்டார்கள். அப்புறம் இந்த பையன்களுக்கெல்லாம் இவ்வளவும் கொடுத்தும் இவர்கள் 2 பேரும் படுமோசமாக தோற்கடிக்கப்பட்டார்கள். சரி, இந்த ஆட்சி இவர் மீது திணிக்கப்பட்டது. இவர் இந்த ஆட்சி இந்த வெற்றி பெற்றார் என்பது சரியான சொல் இல்லை. திஸ் ரூல் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் ஹிம். அது திணிக்கப்பட்ட ஆட்சி. என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. தினமும் தலைமைச் செயலாளர் அவருக்கு பாடம் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ இருக்கட்டும், அதற்காகத்தான் வெள்ளைக்காரன் அதிகார வர்க்கத்தை வலிமையாக வைத்தான். எல்லா முட்டாள்களும் ஜனநாயகம் முட்டாள்களைத்தான் தேர்ந்தெடுக்கும். ஜனநாயகத்தின் தன்மை அது, நான் குறைவாக சொல்லவில்லை. தட் இஸ் மீடியாக்கஸ் ரூல் என்று தான் ஜான் லாக் போன்ற பெரிய அரசியல் மேதைகள் சொல்வார்கள். ஏனென்றால் சாதாரண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சாதாரண பிரதிநிதிகள். இல்லை சார், ஜோ ஒரு மாட்டி சொன்னார், அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போது அவர் தூய்மையாக இருக்க வேண்டும் தான் ஆசைப்பட்டார். ஓராண்டு காலம் தூய்மையாக தான் இருந்தார். 2 வருஷம் தூய்மையாக இருந்தார். அந்த ஆட்சி சிறந்த ஆட்சி. அதுக்கப்புறம் திருப்பி ஊழல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் பண்ணலை. கூட இருந்தவங்க பண்ணாவிட்டால், இவர்களை அவிழ்த்து விடாவிட்டால், இவர்கள் அந்த திமுகவில் பழகிவிட்ட காரணத்தினாலே, திமுகவுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி சுத்தமாகத்தான் இருந்தது. காமராஜ் ஆளுகின்ற காலம் வரையிலும் தூய்மையாகத்தான் இருந்தது. ஒரு மந்திரியாக இருக்கின்றவர் மீது கடைசி காலத்தில் ஒரு புகார் தான் எழுந்தது. அது உண்மையா இல்லையா என்று இல்லை, அடுத்ததான் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை தேர்தலில் நிற்பதற்கு.
கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ அமைச்சர், அவர் பேர் மறந்துவிட்டேன். அவர் 67 மறுபடியும் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. காமராஜ் அதிலெல்லாம் ரொம்ப சரியாக இருப்பார். மந்திரியாக இருக்கின்றவனே ஊழல் செய்வது என்று ஆரம்பித்து விட்டால் பிறகு இது எங்கே போய் நிற்கும் என்று அவருக்கு தெரியும். இல்ல அதே மாதிரி விஜய் ஆட்சியும் கொஞ்ச நாள் மாறுமா, தடம் அது மாறக்கூடும். எனக்கு என்றும் இவரிடம் இருக்கிறவர்களெல்லாம் சுமாரான ஆட்கள். லாட்டரி சீட்டு நடத்துகிறவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி அவரெல்லாம் மந்திரி சபை கூட்டத்துக்கு போய் உட்காருகிறார். இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம்! இதெல்லாம் சட்டத்திற்கு மாறானது. மந்திரி சபை கூட்டத்தில் கிருஷ்ணா ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் கலந்து கொண்ட படங்கள் வெளிவந்த காரணத்தினாலே தான் விமர்சனத்துக்கு உள்ளானது. இது கூட தெரியவில்லை நம்முடைய விஜய்க்கு. எவன் எங்கே போனாலும் சரி இவர் அந்த நேரப்படி வருவார் போவார். சரி, ஏதோ முதலமைச்சராக இருக்கின்ற கெத்தோடு அவன் சொல்லுகிறான் நமக்கு இன்னொரு 10 பேர். இப்போ பாருங்கள், கூட்டணி ஆட்சி என்ற பெயரிலே இவர் அன்றைக்கு ரொம்ப வருந்தி வருந்தி அழைத்தார். ஒருவனும் வரவில்லை. இவனுடைய படகே கரை சேருமா, இவருடைய படகே கரை சேருமா என்று தெரியவில்லை. நாமும் இதில் ஏறி கவிழ்ந்தால் என்ன செய்வது என்று வரவில்லை. அது கரை சேர்ந்து விட்டது என்று தெரிந்தவுடன் இருக்கிறவனெல்லாம் இன்னொரு படகுலேருந்து இந்த படகுக்கு மாறிவிட்டான். ஆமாம், 10 பேர் மாறிவிட்டார்கள். இது ஸ்டாலின் செய்த, ஸ்டாலினுக்கு அரசியலில் அவருடைய தகப்பனாருக்கு இருக்க முதிர்ச்சி கிடையாது. அவர் நடத்தியது பூராவும் வெறும் காலையில் பலகாரம் போடுகிறேன், அவனுக்கு 2000 கொடுக்குறேன், அவனுக்கு 1000, இதுதான் அவர் செய்த ஆட்சியை தவிர ஆட்சியில் ஒரு சிறப்பும் கிடையாது. அவருடைய ஆட்சி எந்த கட்டுமானத்தையும் பெருக்கவில்லை, எந்த ஒன்றிலும் தரத்தை உருவாக்கவில்லை. ஊழல், பயங்கர ஊழல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருக்கு என்ன அரசியல் சிந்தனை என்றால், விஜய் போதாமையோடு இருக்கிறார். அவர் மறுபடியும் மக்களிடம் போனால் 106 இடம் 160 இடம் ஆகிவிடும். ஆகவே இவர் மக்களிடம் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தவர் ஸ்டாலின். இவர் ஓராண்டு ஆண்டால் இவருடைய பொக்கைத்தன்மைகள் வெளிப்பட்டுவிடும். இவருடைய போதாமைகள், இன்சஃபிஷியன்சிஸ் வில் பி ரிவீல்டு. ஆகவே அப்பொழுது இவரை தோற்கடிப்பது எளிதாகிவிடும். முட்டாள்களாக இருக்கிறார்கள், ஆளத் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் கை சுத்தம் இல்லை தான், ஆனாலும் ஆளத் தெரிந்தவர்கள் அவர்கள் ஆளத் தெரியாதவர்கள் என்று பாகுபடுத்தி ஆட்சிக்கு வர முடியும் என்று கருதி தன்னுடைய ஆட்கள் 10 பேரையும் என்ன நீ ராத்திரிக்கு அந்த வீட்டில் போய் படுத்துக்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவர் அவர்களை கூட்டணி சேர்த்து விட்டார். அந்த 10 பேர் நாக்களையும் தேனை தருவினார் விஜய். அதுக்கப்புறம் அவன் 10 பேரும் கூட்டணியே மாறிட்டான். அந்த பக்கம் திருப்பி வரதுக்கு தயாராக இல்லை. வரமாட்டான்ல, தேன் தடவி இருக்குல்ல, மந்திரி பதவி கொடுத்துருக்கு, தேன் தடவி இருக்கு. இனிமேல் எப்படி அவன் வருவான்? அங்கே திருமாவளவனே போனால் கூட வன்னியரசு வரமாட்டார். அது இல்லை, அதெல்லாம் அதான் நிலைமை. ஆமாம், இவருக்கும் அவர் இல்லாமல் நாம் ஆயிருக்கக்கூடாதா, நம்ம எம்எல்ஏ இந்த காட்டத்தில் இல்லாமல் போய்விட்டோமேன்ற வருத்தமெல்லாம் இவருக்கும் உண்டு. அதனால் திருச்சியில் என்ன நிற்க வை என்று சொன்னான். அவனுடைய கட்சியை நிற்க வைப்பானா, உன்னை நிற்க வைப்பானா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10 பேரையும் சும்மா இருந்தவனை பிடிச்சி மல்லு கட்டி இவர்களெல்லாம் போகின்ற போது நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஸ்டாலின் சொன்னதற்காக இந்த கட்சியை ஆதரிக்கிறோம், கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக என்று சொன்னார்கள். ஆக மொத்தம் இந்த கட்சியை பலப்படுத்தி நாக்கில் தேனை தழுவி பதவியை சுகித்து கொண்டவுடன், பதவியினுடைய இன்பத்தை அறிந்தவுடன் இவர்கள் இப்பொழுது இந்த பக்கமாகவே சேர்ந்து விட்டார்கள் கூட்டணியில். ஆக ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி வாஸ் ராங். அவர் தவறான தந்திரோபாயத்தை கடைபிடித்தார். கம்யூனிஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் உறுதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இருக்கா, அதுலேயும் வலது தடுமாறுகிறார். இன்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தடுமாற்றம் வருகிறது பாருங்கள், கம்யூனிஸ்டுக்கே வருகிறது. ஆமாம், கம்யூனிஸ்டுகளுக்கே வருகிறது, வரக்கூடாது நியாயமாக. கம்யூனிஸ்டுகள் பணத்தை எதிர்க்கிறவர்கள், பண முதலாளிகளை எதிர்க்கிறவர்கள், அதிகார அந்த மாதிரி பயிற்சி அவர்களுக்கு உண்டு. அவர்கள் இப்பொழுது கெட்டு போய்விட்டார்களே தவிர, இருந்தாலும் இன்றைக்கும் இவர்களோடு ஒப்பிடுகின்ற போது திருமாவளவன் கட்சி, முஸ்லீம் லீக்கு, வைகோ கட்சி இவர்களோடு ஒப்பிடும்போது அவர்கள் இன்னமும் ஓரளவுக்கு தகுதியாகத்தான் இருக்கிறார்கள். வெளியே இருந்து ஆதரிக்க முடிகிறது பாருங்கள். அதுவே ஒரு விஷயம் இருக்குது, பார்க்கப்படுது. அப்பொழுது ஒன்றை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு தகுதி வந்துவிடும். உள்ளே இருந்தால் வராது. கண்டிப்பாக ஆட்சி கொண்டால் நாமும் அல்லவா தரையிலே நிற்க வேண்டும் என்று அஞ்சுவார்கள். ஆகவே ஊழலுக்கு துணை புரிவார்களே தவிர சரியாக வர. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக மொத்தம் ஊழலுக்கு எதிராக ஒரு ஆட்சி நிலைநாட்டப்படுவது என்பது வரவேற்கத்தக்கது. எனக்கு தெரிய அவர் தைரியமாக செய்த ஒரே ஒரு வேலை, பரந்தூர் விமான நிலையத்தை அவர் மீட்டெடுத்தார். விமான நிலையத்திலிருந்து மீட்டெடுத்தார். அந்த மக்களை அதிலிருந்து விடுவித்தார். 28 கிராமங்கள், 4000 ஏக்கர் நஞ்ச நிலம், 80 ஏரிகள், 28 மக்களுடைய வீடு வாசல்கள்,
எல்லாவற்றையும் அழித்து ஒரு ஓடுதளத்தை என்ன கட்டுகிறாய்? போய் கரெக்ட் நிலத்தில் கட்டு. என்ன சென்னையை சுற்றி கரெக்ட் நிலமே கிடையாதா? 60-70 கிலோமீட்டர் போய் நீ செய்கின்ற போது எந்த இடத்துல வேண்டுமானாலும் போய் கட்டு. ஏன் நஞ்ச நிலத்தை அழிக்கிறாய்? நஞ்ச நிலத்தை அழிப்பார். நஞ்ச நிலம் உண்டாக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகிறது. இங்கே ஆறுகள் ஒன்றும் ஓடவில்லை இந்த பரந்தூர் விமான நிலைய பகுதியில். அப்படியானால் இந்த ஏரிகளுக்கு தண்ணீர் வருவதற்கு வாட்டம் கண்டு எப்படி இது உருவாக்கப்பட்டிருக்கணும்? 1000 ஆண்டுகள் மன்னர்கள் தொடர்ந்து இந்த ஏரிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு நிமிடத்தில் நீ அழித்து விட்டு போக பார்க்கிறாய். சுற்றி இடங்களை வாங்கி வைத்து கொண்டு கொள்ளையடிப்பதற்காக. இதை ஒன்றுதான் அவர் ஒழுங்காக செய்தார். அவர் இந்த உதயநிதி ஒரு பார்த்து படிக்கிறாள், இந்த விஜய் ஒரு பார்த்து படிக்கிறாள். 2 பேரும் முதலமைச்சரும் அதான் தகுதி, எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதான் தகுதி. அவன் எழுதி கொடுக்குறவனுக்கு எவ்வளவு மூளை இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவ்வளோதான். எழுதி கொடுக்குறவனுடைய மூளையை பொறுத்தது, இவர்களுடைய மூளையை பொறுத்ததில்லை 2 பேருக்கும். அதனாலே தீர்ப்பாயம் வேண்டும், மேகதாதுவுக்கு புதிய ட்ரிபியூனல் வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போடுகிறார்கள். தீர்மானத்தை ஏமாற்றி கைதூக்க வைக்கிறார்கள். அதை எடப்பாடி எதிர்த்தார். எடப்பாடி சரியாக எதிர்த்தார். புதிய தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளை மாற்றுகின்ற நிலைமை ஏற்படுமானால் நாம் 30 ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமைகள் பறிபோய்விடும். இதுக்கு இந்த விஜய்க்கு புரியவில்லை, உதயநிதிக்கும் புரியவில்லை. 2 பேரும் ஒரே தரத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள். இவர்கள் 2 பேரையும் சார்ந்துதான் நாடு இருக்கிறது. இது ஒரு பெரிய மடத்தனமான செயல் என்று நான் சொல்கிறேன். 2வது, பிஜேபி எதிர்ப்பதில் கடுமையாக இல்லாமல், ஏனென்றால் அவர்களுக்கும் நமக்கும் கொள்கை நலன்களில் வேறுபாடு இருக்கின்ற போது ஒரு கீரியும் பாம்பும் ஒன்று சேர முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நான் தேசிய கட்சியிலிருந்து மொழி இன அடிப்படையிலான கட்சிக்கு வந்தேன். ஈழம் எது பிரச்சனையோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை. ஆமாம், சிங்களவர்கள் மெஜாரிட்டேரியன் ரேஸ், பெரும்பான்மை இனம். அது சிறுபான்மை இனத்திற்கு எந்த உரிமையும் கொடுக்காது, அதை அழிக்க நினைக்கும். அப்பொழுது இந்திரா காந்தி விடுதலை புலிகளுக்கு உதவிய காரணத்தினால், எம்ஜிஆர் உதவிய காரணத்தினால் இவர்கள் 30 ஆண்டுகள் போராட முடிந்தது. ராஜீவ்காந்தி உதவாத கட்டத்தில் அவர்கள் வீழ்ந்து விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக போனது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனங்களை அது ஒரு தனித்த இனம், அது அதனுடைய பகுதியிலே வாழ்கிறது, அதனுடைய உரிமைகளை வைத்து கொண்டு அதுவே நடத்தி கொள்ளட்டும், மொத்தத்தில் நாடு பலமாக இருக்கட்டும் என்ற கருத்து சிங்களவர்களுக்கு வரவில்லை. அதே மாதிரி இந்தியர்களுக்கு மோடிக்கு வரவில்லை, நேருவுக்கும் வரவில்லை. நேரு செய்த தவறு, அம்பேத்கர் செய்த தவறு. இன்றைக்கு நாம் இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற தொகுதி வரையறை சட்டம் நமக்கு எதிராக இருக்கிறது. இதில் ரொம்ப எனக்கு நான் நினைத்தேன், கொள்கையிலாவது இந்த ஸ்டாலின் ஒழுங்காக இருப்பார் என்று. நான் என்ன சொல்கிறேன் என்றால், திராவிட இயக்கங்கள் வீழ்த்தப்பட வேண்டும், திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டும், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் ஊன்றி இருக்க வேண்டும். காமராஜர் அதை அறிய தவறிவிட்டார். அதனாலே தான் அந்த கட்சி தோற்க நேரிட்டது. காந்திக்கு அதை அறிய தெரிந்தது என்று நான் சொன்னால் நீங்கள் வியப்பீர்கள். 1920 இந்தியா என்பதை ஒரு நாடு ஆக்கினால் பெரும்பான்மை இனம் ஆளுகின்ற நிலைமை ஏற்பட்டு மற்றவர்கள் பித்து கொண்டு போவதற்கு பார்ப்பார்கள். ஆகவே மொழிவழி இனமாக அவர்கள் எந்த சுபாவத்தின்படி வாழ முடியுமோ அந்த சுபாவத்தின்படி மாநிலங்களை உருவாக்கிவிட்டால் தான் நாட்டினுடைய ஒற்றுமை நிலைக்கும் என்று அவர் கருதினார். அவ்வளவு பெரிய சிந்தனை காந்திக்கு தவிர வேறு எவனுக்கும் வராது. 1920 தென்னாடு முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் ஒரு ராஜ்யமாக இருந்தது, மதராஸ் ராஜ்யமாக. தென்னிந்தியா முழுவதும் ஆந்திரா இருந்தது, கர்நாடகா இருந்தது, கேரளா இருந்தது, எல்லாம் இருந்தது. காந்தி காங்கிரஸ் கமிட்டியை மட்டும் மொழி வாரியாக பிரித்து விட்டார். நாடு விடுதலை அடைகிற போது மொழி வழி இனங்களாகத்தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்ற நம்பிக்கையை 1920 உண்டாக்கினார். அதனால தான் சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்றார்கள். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ் என்று பேர் வைத்து விட்டார். கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டி வச்சார். அதன் மூலம் என்ன சொல்ல நினைத்தார் என்றால், நீங்கள் மொழிவழி இன மக்களாகவே தனித்து சுதந்திர இந்தியாவில் வாழலாம், மைய அரசு ஒன்று இருக்கும், ஆனால் உங்களுடைய உரிமைகள் பறிபோகாது என்ற நம்பிக்கையை காந்தி உண்டாக்கினார். இது ஒரு மகத்தான சிந்தனை. யாருக்குமே இந்த சிக்கல் ஏற்படுவதற்கு முன்னாடி என்ன சிக்கல் ஏற்படும் என்று உய்த்துணர்ந்து பேச காந்திக்கு தெரிந்தது. அதே காந்தி இருந்திருந்தால் பலவற்றை ஒழுங்கு செய்திருப்பார். இப்பொழுது நம்முடைய அரசியல் சாசனம் செய்கிற போது நேரு, அம்பேத்கர் எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு குறைவான, ஏனென்றால் பெரிய தலைவர்கள் என்பதனால் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை,
அவர்கள் எதை புரியாமல் செய்தார்கள் என்றால், மைய அரசாங்கத்தை வலிமையாக வைத்துக்கொண்டு மாநில அரசாங்கங்களை இளைப்பான அரசாங்கங்களாக உருவாக்கியதன் மூலம் இன்றைக்கு இந்த தொகுதி வரையறையெல்லாம் கடைசியாக ஒரு இந்தியாவை நோக்கி அவர்கள் போகிறார்கள். ஒரு மைய அரசு தான் இருக்கும். முனிசிபாலிட்டிகளைப் போல ஆல் ஸ்டேட்ஸ் வில் பிகம் டிக்னிஃபைடு முனிசிபாலிட்டிஸ். ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வில் பிகம் மேயர்ஸ், நாட் மோர் than தட். இதுதான் இப்பொழுது அவர்கள் உண்டாக்கப் போகின்ற நிலைமை. இதற்கு இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் அனுசரித்து போக வேண்டும் என்று நினைப்பது, உலகத்திலேயே சொல்லுகிறேன், இது மாதிரி ஒரு துரோகம், இன துரோகம், மொழி துரோகம் உலகத்திலே யாரும் செய்ய முடியாது. இந்த பிஜேபியோடு சேர்ந்து திடீரான் இந்த அதிமுக காரன், அது ஒரு பெரிய தப்பு. தொடர்ந்து சேரக்கூடாது. அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் லிபரல் பார்ட்டி, கொஞ்சம் அனுசரித்து போவான். இந்திக்கு பெரிய போராட்டம் நடத்தி இந்தியை பேசாமல் வைத்திருக்கிறார்களே. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் எதிர்த்து விஜயால் இதை செய்ய முடியாது. விஜய் என்ன செய்ய வேண்டும்? மக்களை திரட்ட வேண்டும். தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டுக்கு 10 இடம் கூடும். இவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கும் இடம் கூடும் என்று சொல்கிறார்கள். கூடும். 59 இடம் வரை கிடைக்கும்ன்றாங்க. 49 இடம். நான் எல்லாவற்றையும் அறிந்து சொல்லுகிறேன். 39 இடம் 49 இடமாகும். சரியா? உத்தரப்பிரதேசம் 130 இடமாகும். உத்தரப்பிரதேசம் பாப்புலேஷன் தானே அடிப்படை. பாப்புலேஷன் அடிப்படையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இதில் முக்கியமான கருத்து. அதாவது 1 வேல்யூ 1 மேன் 1 vote 1 வேல்யூ. இதுதான் அம்பேத்கரும் நேருவும் செய்த அரசியல் சட்டம். புரியுதா? அப்படின்னா ஆல்வேஸ் ஊபி பீப்புள் வில் ரூல் ஆல் ஓவர் இந்தியா. அதுதான் நடக்கும். நீங்கள் செய்த வேலை அம்பேத்கருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடி அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுப்பதெல்லாம் சரியாக இருந்தார். மற்றவற்றிலெல்லாம் நேரு போன்றவர்கள், பட்டேல் போன்றவர்கள் அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிந்திருந்த நிலைமையில் ஒரு இந்தியா வலிமையாக இல்லாவிட்டால் தி ஸ்டேட்ஸ் வில் டிஸ்இன்டெகிரேட் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு அச்சம்தான். எல்லாரும் தங்கள் தங்கள் உரிமைகளை பெற்றவர்களாக மாநிலங்களில் இருப்பார்களே, ஆனால் இந்தியா வில் நெவர் டிஸ்இன்டெகிரேட். நீங்கள் அப்படி செய்யாததினால் தி டேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் தேர். ஒன் டே இந்தியா வில் டிஸ்இன்டெகிரேட். ஒன் டே இட் வில் ஹேப்பன் சர்டன்லி என்று நான் சொல்லுகிறேன். இப்போ பார்ப்போம். இந்த ஒரு ஓட்டு, ஒரு மனிதன், ஒரே மதிப்பீடு அந்த ஓட்டுக்கு என்கின்ற நிலைமை சீனாவுக்கு தான் பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தாது. இந்தியா பல மாநிலங்களும் பல மக்களும் உடைய நாடு, சிறுபான்மை மக்களுடைய நாடு. சிக்கிம் வரையிலும் சேர்த்து வைத்திருக்கிறார். சிக்கிம் வரையிலும் அவர்களெல்லாம் வேறு வேறு மலை நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஓரளவுக்கு ஆளுகின்ற உரிமை கொடுத்துருக்கிறோமே தவிர, வேண்டாம் என்றால் நீ அவர்களை போக்குவாய், அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பாய், என்ன வேண்டுமானாலும் செய்வாய். இப்பொழுது மோடி செய்கின்ற ரொம்ப மோசமான காரியம் என்ன என்றால், இந்துத்துவா வழியில் நாட்டை நடத்த வேண்டும், இந்து மதம் இந்தியாவின் மதமாக இருக்க வேண்டும், அதன் மூலம் மத ரீதியாக மக்களை திரட்ட வேண்டும் என்கின்ற தப்பான கொள்கையை RSS காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் கடைபிடித்து ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அது ஒரு பக்கம். அதை பண்ணணும் ஆட்சியாக வந்தாங்க. இந்துத்துவாவை முன்னெடுக்கணும் ஆட்சிக்கு வந்த காரணம், நீண்ட காலம் ஒரு கட்சி ஆண்டு அது மக்களின் அதிருப்தியை பெற்று விடுகின்ற போது மாற்று கட்சிக்காரனுடைய கொள்கையெல்லாம் கவனிக்க மாட்டார்கள். அவனை மாற்றி உட்கார வைத்து விடுவார்கள், விஜயை உட்கார வைத்து விடுவார்கள். அதனால அது ஒரு தப்பு. இப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார்? உண்மையிலேயே நேரு போன்றவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அச்சம் காரணமாக மாநிலங்களின் அதிகாரங்களை குறைத்து விட்டார்களே தவிர, நேரு அப்படி ஒரு சார்பு ப்ரிஜுடிஸ்டு மைண்ட் உள்ளவர் இல்லை, சார்பு பார்வை இல்லை. இவர்களுக்கு அது இருக்கிறது. இந்துவின் நாடு இந்தியா, இந்திக்காரர்களின் நாடு இந்தியா என்கின்ற கருத்து இவர்களுக்கு RSSக்கு அடிப்படையிலேயே ஊறியிருக்கிறது. அதனுடைய விளைவாக அவர்கள் தொகுதி வரையறை செய்கின்ற போது பழைய கொள்கையை தான் கடைப்பிடிக்கிறார்கள். நேருவே தவறாக, அம்பேத்கரே தவறாக அரசியல் சாசனத்தில் மாநிலங்களின் உரிமைகளை மதிக்காமல் தலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமித்தால் பாராளுமன்றத்தில் 500 பேர் இந்திக்காரர்கள் இருப்பார்கள், 300 பேர் இந்தி பேசாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் சட்டமாகும். நீங்கள் அவர்களுக்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்தியா ஒரு நாள் உடைந்து போயிடும். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இது தப்பு. இதை நோக்கி மோடி போகிறார். அவர் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையை வைத்துக் கொள்கிறார். நான் சொல்கிறேன், இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடும். இதைத்தான் ஸ்டாலின் முதலில் சொன்னார். இப்பொழுது சொல்வதற்கு தயாராக இல்லை. 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடும். அதற்கு பிறகு நாட்டினுடைய போக்கு, நாகரிகம், பண்பாடு, ஆதிக்கங்கள் எல்லாமே மாறும். அன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அன்றைக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே தள்ளி போட்டது போல்
இப்பொழுது இவ்வளவு அவசரமாக நீ கொண்டு வந்தால் கடைசியில் 48%, நான் முதலில் சொன்னதுதான், ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அவர்களுடைய பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து 48%. நம்ம எல்லாருடைய சிக்கிம் வரையிலும் சேர்ந்து 52%. ஆகவே என்றைக்கும் அவர்கள் ஒரு கூட்டமாக நாடாள முடியும். அதனால் மோடி போன்றவர்கள் அந்த காலத்திலேயே சொல்லுவார்கள், இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ். குஜராத்துக்காரன் சார் எதுக்கு உத்தரப்பிரதேசம் பண்ணி? குஜராத்காரனும் ஹிந்திக்காரன்னு தான் நினைப்பான். பெரிய பிரச்சனை என்னென்னா, நியாயமாக மகாராஷ்டிராக்காரன் மராத்திக்காரன் அவனும் ஹிந்திக்காரன் நினைப்பான். இந்த ஒரிசாக்காரன் ஒரிய மொழி பேசுகிறவன் அவனும் ஹிந்திக்காரன் நினைப்பான். ஏன்னா அவர்களுக்கு வந்து இது பழகிவிட்டது. சுதந்திர போராட்ட காலத்தில் அவர்களுக்கு தனி நாகரிகம் கிடையாது. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதினாலே நான் ஆய்வுபூர்வமான பதில் சொல்கிறேன். ஒரிசாக்காரனுக்கு மராத்திக்காரனுக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய தனி நாகரிகம் கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த இந்தி நாகரிகத்தோடு சேர்ந்த நாகரிகம் தான். இந்துக்களி நாடு என்று தான் அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவேகானந்தர் தான் எல்லாரையும் ஊடுருவி நிற்கிறார். தமிழ்நாட்டில் விவேகானந்தர் ஊடுருவி நிற்க முடியாது. வள்ளலார் தான் நிற்பார். நான் சொல்வது தெரிகிறதா? கண்டிப்பாக வள்ளலார் தான் நிற்பார். அதனாலே இங்கே தமிழனுக்கு தமிழ் மொழி 2 மொழி தான் இந்தியாவுக்குரிய மொழி. ஒன்று சமஸ்கிருதம், இந்தி இல்லை. ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். சமஸ்கிருதத்தின் குட்டி தான் இந்தி. ஆமாம். நம்முடைய தமிழ் இனம், நம்முடைய தமிழ் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், நம்முடைய பெரிய இலக்கியங்கள், இலக்கண நூல், திருக்குறள் போன்ற நூல், இவையெல்லாம் தனி நாகரிகமுடைய இனம் என்பதை நிலைநிறுத்துகிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர கன்னடனுக்கு இல்லை. நம்முடைய குட்டிகள் தான் அவர்கள். இருந்தாலும் அதை போற்றவும் தெரியவில்லை. அவனிடம் பெரிய வளமும் இல்லை, திருக்குறளும் இல்லை, தொல்காப்பியமும் இல்லை, பெரிய நாகரிகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 2000 ஆண்டுகளாக கூட்டமாக கொஞ்சம் நம்முடைய தமிழை நாம் மகள் என்று சொல்வதை அவன் மகளு என்று சொல்லுவான். நாம் நீர் என்று சொல்வதை ஒருவன் நீலு என்று, இன்னொருவன் வெள்ளம் என்று சொல்லுவான். இவனுக்கு நாம் பெற்ற குட்டிகள் தான் அவர்கள் என்பதே தெரியாது. அந்த அறிவே அவர்களுக்கு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் தனித்த நாகரிகமுடைய, தனி மொழி, தனி இனம் என்கின்ற போக்குடைய நாடு. ஆகவே நாம் இவர்களோடு சேர்ந்திருக்க முடியாது. ஆகவே நீ இந்த தொகுதி வரையறை திட்டத்தில் எங்களை அழுத்தி விடுவாய். இதற்கு இந்த ஸ்டாலின் ஒத்துப்போ, நான் மகளிருக்கு ஓட்டு போடுகிறேன் என்று அவன் கொண்டு பின்னாடி திடீர்னு நினைக்கிறியே, இது என்ன நியாயம்? தோற்று போயிட்டா, அதாவது ஏகப்பட்ட வழக்குகள், ஆயத்துறை வழக்குகள், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். இந்த திருடர்கள் பூராவுக்கும் எல்லா திருட்டு நாய்க்கும் தான் பிரச்சனை. விஜயபாஸ்கர்லேருந்து நாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும், KN நேருவிலிருந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். இந்த வழக்குகளிலிருந்து அவனோடு சேர்ந்து கொண்டு, அவனுடைய காலுக்குள் நுழைந்து கொண்டு, இந்த வழக்குகளின் இருந்து விடுபட வேண்டும். இது ஒன்று தான் பிரச்சனை. இதற்காக பெற்ற தாயையும் கூட இவர்கள் புறக்கணிப்பார்கள். அதிகாரத்தை அடைய வேண்டும், அல்லது அதிகாரத்தில் உள்ளவனோடு சார்ந்து போக வேண்டும், இல்லாவிட்டால் சிறைக்கு போக வேண்டும். மோடி இவ்வளவு தப்பான தீர்மானங்கள் கொண்டு வருவதில் ஒரு நல்ல தீர்மானம் கொண்டு வரப்போகிறார். அதை நான் பாராட்டுகிறேன். இதற்கு நிகரான தீர்மானத்தை இதுவரையிலும் இந்தியாவில் எவனும் கொண்டு வரவில்லை. அதாவது ஊழல் செய்கின்ற மந்திரி எவனாக இருந்தாலும் 30 நாள் தொடர்ந்து சிறையில் இருந்து விட்டார். அந்த வழக்குக்காக 30 நாள் சிறையில் இருந்து விட்டால் 31ஆவது நாள் சிறையிலேயே பதவி போய்விடும். நிகரற்ற, அதாவது இந்த ஊழலை ஒழிப்பதற்கு மக்களிடம் எதிர்கருத்தை உருவாக்கி ஊழல் மனிதர்களை வெளியே தரலாம். அது காமராஜ் ராஜாஜி காலத்தில் தான் நடக்கும். ஊழலே வடிவமாக போய்விட்ட இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் எவனுக்கும் வெட்கமில்லை. கழுவாத பின்புறத்தோடு நாட்டில் திரிகிறவன் இவனெல்லாம். எந்த ஊழலை பற்றியும் உனக்கு எந்த மரியாதை குறைவும் கிடையாது. எல்லாரும் சிறைக்கு ஆவண்ணா ராஜா சிறைக்கு போய்விட்டு வந்து பென்ஸ் காரில் போகிறார். கனிமொழி 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வந்து இவர்கள் 2 பேரும் தான் காங்கிரஸ் ஆட்சியவே கவிழ்த்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் MP ஆகிறார்கள். மோடி கொண்டு வருகிற சட்டத்தின்படி 31 நாள் உன்னுடைய பதவி போய்விடும். உன்னுடைய MP பதவி போய்விடும், உன்னுடைய மந்திரி பதவி போய்விடுமா? இதில் என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்பீர்கள். ஊழலை ஒழிப்பதற்கு மக்களிடம் எதிர்கருத்தை உருவாக்குவது ஒரு முறை. அது ரொம்ப உணர்வு பூர்வமான, ரொம்ப நேர்மையான நாட்டில் தான் நடக்கும். இது பூராவும் அயோக்கியர்களாக இருக்கின்ற நாட்டில், 4-2 பேர் மட்டும்தான் யோக்கியனாக இருக்கின்ற நாட்டில் இது நடக்காது. இதற்கு தனி நீதிமன்றம் வைத்து பார்த்தார்கள். 30 ஆண்டுகளுக்கு குறைய எந்த வழக்கும் நடக்காது. பொன்முடி மனைவியும் 2 பேரும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுவார்கள். ஆனால்
மறுபடியும் ஜாமீனில் வருவார்கள், வழக்குகளை நிறுத்தி வைப்பார்கள். இவர்கள் தொடர்ந்து வாழும் நாள் வரையிலும் இவர்களை தண்டித்து உள்ளே அனுப்ப முடியாது. 30 ஆண்டுகள் கழித்து சசிகலாவும் ஜெயலலிதா இறந்து விட்டார். சசிகலா 6 வருஷம் உள்ளே போய்விட்டு வந்தார், 4 வருஷம் என்னவோ. எனக்கு தெரிய தண்டிக்கப்பட்ட ஆள்களே 4-2 பேர் தான், சசிகலா உட்பட. சரியா? 6 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடியாது, அது பெரிய இளைஞர். ஆனால் இது 100 பேருக்கு 2 பேருக்கு தான் நடக்கிறது இந்தியாவில். மறுபடியும் இவன் பதவிக்கு வருகிறான், வேலுமணியைப் போல, சிவி சண்முகத்தைப் போல, நம்முடைய KN நேருவை போல, ஆவண்ண ராஜாவை போல பென்ஸ் காரில் போகிறார்கள். ஊட்டியில் பங்களா, சென்னையில் பங்களா, டெல்லியில் பங்களா எல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆகவே இதை ஒழிப்பதற்கு என்ன செய்வது என்றால், இந்த பதவியை பிடுங்க வேண்டும். இவன் சிறையில் நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்து விடுகிறான். எல்லா வழக்குகளையும் நிறுத்தி வைப்பதற்கு அவன் சம்மதிக்கிறான். 17 கோர்ட்டில் நடந்த பிறகுதான் இவனுடைய தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது. சசிகலா நடத்தினாரே, 17 கோர்ட்டில் நடத்தினாரே அது மாதிரி. ஆகவே இவனை முதல் வழக்கு போட்ட உடனேயே 31ஆவது நாள் பதவி போய்விடும் என்றால் பாம்பினுடைய நச்சுப்பல் போய்விடும். நச்சுப்பல் போய்விட்டால் அது நீண்ட புழு. நான் சொல்லுகிறேன், புரியுது. வெறும் புழு அது. அதை மிதிக்கலாம், கொள்ளலாம், அதுவே பயந்து போய் ஓடி ஒளிந்து கொள்ளும். நச்சுப்பல்லை பிடுங்க வேண்டும். அந்த பதவி பிடுங்கப்படுவது இதற்கு நிகரான சட்டம் கிடையாது என்று நான் மோடியை ஒரு காரியத்திற்காக நான் ஆதரிப்பேன் என்றால், இந்த ஊழலை ஒழிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அத்தனையும் தோற்றுவிட்ட நிலையில் தோற்க முடியாத மிகச் சரியான சட்டம் ஒன்றை அவர் கொண்டு வருகிறார் என்பது, அவர் நேர்மையானவர் என்பது ஒரு புறம். ஆனால் அவருடைய அரசியல் முறையில் நேர்மை இல்லை. அவர் கட்சிகளை கவிழ்ப்பார், பணங்களை கொடுப்பார், எல்லாம் செய்வார். எல்லாம் மந்திரிங்க 50 கோடி கொடுக்கணும்னா கொடுப்பார். அவருக்கு அதானி மாதிரி ஆட்களை வைத்து அவர் வாங்க மாட்டார். அதுவும் புண்ணியம் இல்லை. ஆனால் அவர் தான் யோக்கியனாக இருக்கிற காரணத்தினாலே யோக்கியர் அதை அற்றவர்கள் இந்தியா முழுவதும் இந்த தப்பை செய்கிறார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று இந்த ஸ்டாலின் சொல்லட்டும், நான் வரவேற்கிறேன். இங்கே போய் பாரு, ஆதரி. 31ஆவது நாள் பதவி போக வேண்டும். அதில் சில பேர் 60 நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். சில பேர் மறுபடியும் அதில் திருத்தங்கள் சொல்வது என்பது வேறு. ஆனால் அடிப்படை சட்டம் அதுதான், அடிப்படை சட்டம் அதுதான். ஆகவே நான் சொல்கிறேன், பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்க அவனுடைய நச்சுப்பல் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் மீண்டும் மந்திரியாகவே தொடர்கின்ற போது, ஒரு சிறையிலே இருக்கின்ற ஒரு மனிதனை, செந்தில் பாலாஜியை 1.5 ஆண்டுகள் மந்திரியாக வைத்திருந்தால் அதுதான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது மோடியிடம் என்று நான் சொல்கிறேன். ஒரு 1.5 ஆண்டுகள், 1 நம்பர் அயோக்கியத்தனம். அந்த மனிதனை சிறையிலே நீ மந்திரியாக ஆக்குவாய். கவர்னர் உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பார். ஆனால் தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி நீ மந்திரியாக ஆக்குவாய். அதை இந்த நாடு சகித்து கொள்ளும் என்றால் இந்த நாடு தீப்பிடித்து எரியட்டும் என்று சொல்கிறேன் நான். ஒரு கடைசி கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அது கரைந்து கொண்டிருக்கின்றது. சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர் உள்ளே வந்தால் இந்த கட்சி காப்பாற்றப்படும்னு தொண்டர்கள் சொல்வதாக ஒரு அபிப்பிராயம் இருக்குது. எப்படி சார்? நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். தங்களுடைய பழைய முறைகளை பிஜேபியை விட்டு அது வெளியே வர வேண்டும். நான் அந்த கட்சியில் இருந்தவன். எனக்கு அவர்கள் மீது ஒரு மென்மையான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு மென்மையான போக்குண்டு. ஏனென்றால் இந்த திமுகவில் காணப்படுகின்ற ஊழல் கடுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவர்களிடம். அதனாலே அவ்வளோதான். கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடப்பார்கள். காசு வாங்கி விட்டால் பண்ணியாவது கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், இல்லாவிட்டால் காசையாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது எதுவும் இல்லாதவன் அவன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய சிறப்பு ஒன்றும். ரெண்டும் ஒரு மாதிரியான போக்குடையவர்கள். நான் சொல்லுகிறேன், உண்மையிலே எடப்பாடி ஒரு 4 ஆண்டுகள் தான் ஆண்டார். 4 ஆண்டுகளில் 3 ஆண்டு கொரோனா, 2 ஆண்டு கொரோனா, 1 ஆண்டு கொரோனாவினுடைய சரிவு. ஒன்றும் செய்ய முடியாது. 1 ஆண்டு தான். இதற்குள் அவர் சில காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். 7.5% மாணவர்களுக்கு கொடுத்தார். அப்புறம் அவர் விவசாயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பலவற்றை அதெல்லாம் செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய அம்மா கிளினிக்கை பின்பற்றுவோம் என்று விஜய் நினைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஒரிஜினல் திங்கிங் இருந்திருக்கிறது. யாரிடம்? எடப்பாடியிடம். ஒரு ஒரிஜினல் திங்கிங். கிராமங்கள் போகிறோம், ஒரு கிளினிக்கை வைத்து கொடுத்தார். ஒரு சின்ன நோய்களுக்கு அவர்களுக்கு பெரிய, நான் சொல்லுகிறேன், தாலுக்கா தோறும் பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டப்பட வேண்டும். நீ 2 தான் செய்ய வேண்டும், கல்வி, மருத்துவம் 2ஐயும் இலவசமாக கொடு. இல்லாத மனிதர்களே இருக்கக்கூடாது, கிடைக்காத மனிதர்களே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊரிலும் இது கிடைக்க வேண்டும். அவன் எங்கேயும் அலையக்கூடாது. ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைகள், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸே மாவட்டத்துக்கு ஒன்று இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சால் போதும்.
வேறு ஒன்றும் செய்யவே வேண்டாம், நீ ரோடை போடு, இந்த இதுகளை செய், போதும். அதுதான் சிறந்த ஆட்சி. நீங்கள் சும்மா வந்து அந்த பயலுக்கு 1000 கொடுக்குறது, மெயின்டெனிங்க்கு கொடுக்குறது, இதெல்லாம் சரியில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ வந்து இப்போ என்ன செய்யணும், பிஜேபி கூட்டம் முதல்ல ஆக்கணும். இல்லாத வரையிலும் நம்மளால் வந்து கட்சியின் தொடர் தோல்விக்கு எடப்பாடி தான் காரணம். நான் சொல்கிறேன், எடப்பாடி காரணம் இல்லை, இந்த அயோக்கியர்கள் காரணம். இந்த வேலுமணி, இந்த சிவி சண்முகம், இந்த குட்கா விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர் இருக்கிறவன் பூரா லஞ்ச ஊழல் செய்வான், அயோக்கியத்தனை செய்வான். ஒவ்வொரு ஊர்லேயும் இவன் தான் ஊழலின் பிரதிபிம்பம். அப்புறம் இவன் வந்து இவனையெல்லாம் வச்சுக்கினா அந்த கட்சி வளரும். அந்த முறையவே மக்கள் தோற்கடித்து விட்டார்களே. நான் சொல்லுவது புரிகிறதா உங்களுக்கு? அந்த முறையே பணம் கொடுக்கும் வாட்டியே இந்த 5000 கொடுத்தா வெற்றி பெறலாம் என்பது போய்விட்டது. ஆமாம். ஆகவே லஞ்சத்தை அதற்காகத்தான் வாங்குகிறோம் என்ற நிலையும் போய்விட்டது. புதிய ஆட்சி முறை வந்திருக்கிறது, எவ்வளவுக்கு தாங்கும் என்பது வேறு. ஆனால் இத்தகைய ஒரு மாறுபட்ட நிலையில் இந்த மனிதர்கள் போவது நல்லது. குடலில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியேறட்டும், குடல் தூய்மையடையட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இன்னும் அப்புறம் மறுபடியும் அவர்களை கொண்டு வந்து இவர்களை கொண்டு வந்தெல்லாம் பண்ணாத. இருக்கிறவனெல்லாம் விரட்டு. எல்லாரும் எவனெல்லாம் அவர் போகிறவர்களெல்லாம் போக சொல்லுகிறார் என்கிறார்கள். போகிறவனெல்லாம் போக சொல்லு, அழுக்கு. இது எதுக்கு வைத்து கொள்ள வேண்டும்? என்ன, தொண்டர்களை வைத்து கொண்டு நடத்து. தொண்டர்கள் நியாயமானவர்கள், உண்மையான உணர்வுடையவர்கள், எம்ஜிஆர் அம்மா என்று கருதுகிறவர்கள், உண்மீதும் பற்று கொண்டிருக்கிறார்கள், நடத்து. எந்த ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் கடுமையாக எதிர்த்து புதிய கொள்கைகளை வகுத்து கொண்டு நாடு என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கேற்ப அதிமுக தன்னை மாற்றி அமைத்து கொண்டு நடத்தும் என்று நீ சொல்லு. 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருவாய். நான் சொல்வது புரிகிறதா? நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்ப அதிமுக தன்னை மாற்றி அமைத்து கொண்டு ஆட்சி நடத்தும். கழிவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, அந்த கழிவும் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லும். தேவையற்றவர்களோட நோ காம்ப்ரமைஸ் வித் எனி ஈவில் எலிமெண்ட்ஸ். நீ செய்ய அந்த கட்சி வளர்கிறதா இல்லையான்னு வர. அந்த தொண்டர்கள் நல்ல தொண்டர்கள், எனக்கு தெரியும். ஆமாம். எடப்பாடி அந்த முனைப்போடு அதை செய்ய வேண்டும். செய்தால் அந்த கட்சி நிற்கும். இன்னொரு கட்சி வேண்டுமே. ஒரு ஊக்கமாக அரசியல் நடத்த முடியாதே விஜயால். சும்மா அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்கிறாரே தவிர இவரால் பிஜேபியை எதிர்ப்பதில் ஒரு விழுக்காடு கூட இருக்க மாட்டார். அவர் ஒரு கிறிஸ்துவர் என்கின்ற காரணத்தினால் பிஜேபியோடு சேர மாட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள், சிறுபான்மையினர் நம்புகிறார்கள். முஸ்லீமோ கிறிஸ்துவனோ கண்டிப்பாக பை பர்த் ஹீ கேனாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி பை பர்த் நம்புகிறார். அதனால் வாக்களிக்கிறார். அதில் ஒன்றும் தப்பில்லை. யூ வில் நெவர் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மோடி. ஆனால் பயன் என்ன இருக்கிறது? எதிர்க்க முடியாதே உன்னால். இந்த சட்டம் வருகிறதே, மோசமான சட்டம் வருகிறதே, நம்முடைய பாராளுமன்ற இடங்களை குறைக்கின்ற சட்டம் வருகிறதே, சரியானதை ஆதரி என்று சொல்கிறேன். மோடி கொண்டு வருகிற நச்சுப்பல்லை பிடுங்குகின்ற அந்த சட்டத்தை நீ ஆதரி. ஏன் இந்த மாதிரி பாகுபடுத்தி எதிர்த்து வேண்டாம் எல்லாத்துக்கும் எதிர்ப்பது? அப்புறம் நமக்கு பதவியை விட்டு இறங்கி விட்டால் ஸ்டாலின் மாதிரி போய் காலை நிற்க போகுது. எதுக்கு? கண்டிப்பாக நான் ஒரு திராவிட கொள்கையிலாவது சரியாக இருப்பார் என்று நினைத்தேன். அதிலும் ஒரு வழுக்கல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது அந்த நம்பகத்தன்மையை மீண்டும் அவர் பெற வேண்டும். ஹி ஷுட் நாட் லூஸ் ஹிஸ் கிரெடிபிலிட்டி என்று நான் ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன். அது ஒன்றிலே தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், உயிர்ப்போடு இருக்கிறீர்கள். அந்த உயிர்ப்பு தன்மை போய்விடும். கண்டிப்பாக. உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.